வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தியானத்துக்கும் நோய்களுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தியானம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு எந்த வகையான நோய்களாக இருந்தாலுமே அது வந்து சரியாயிடும்னு சொல்லியிருக்கேன். அது அது எப்படி எப்படி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீஸுக்கு நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு பதிவு போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு எப்படி சரியாகாது, எப்படி ஏன் வருது அப்படின்னா, இந்த மன பாதிப்புக்குனால தான் அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு வருது. நோய்களுக்கான மூல காரணமே பார்த்திங்க அப்படின்னா மனம் தாங்க. மன நல குறைவினால தான் அந்த நோய்களே வந்துட்டு நமக்கு உண்டாக்குது. ஓகேங்களா? அது எப்படிங்களா, இப்போது நீங்கள் வந்துட்டு இங்கே எடுத்துக்கோங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு பாருங்களேன், எலும்பு தேய்மானம். சரிங்களா? எலும்பு தேய்மானம்னா என்ன? வந்து முட்டி வலி. முட்டி வலி வந்துட்டு ஏன் வருது? முட்டி வலி ஏன் வருதுன்னா, நமக்கு அந்த 2 மூட்டுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிற திரவம் வந்து குறையிறதுனால வருது. குறையிறதுனால நமக்கு அந்த 2 அந்த நீ ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஹியூமரஸ்ங்கிற போனும் டிபியா ஃபிபுலாங்கிற போனும் வந்துட்டு ஜாயின் ஆகிற பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டிங்கிறது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய திரவம் தான் பார்த்திங்கன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிறது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையிறதுனால தான் நமக்கு அந்த 2 எலும்புகளும் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு உராய்ந்து நமக்கு அந்த வலி வந்து வருது. ஓகேங்களா? இப்போது இதுக்கும் நம்ம தியானத்துக்கும் வந்துட்டு என்ன சம்மந்தம் அப்படின்னா என்ன? இப்போது முட்டி வலி வந்துட்டு மாடர்ன் மெடிசனில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கிறத சொல்லிட்டேன். இப்போது தியானம் பண்ணுறதுனால முட்டி வலி சரியாகுமா அப்படின்னா சரியாகும். அது எப்படின்னா, இப்போது நம்ம தியானம் வந்து பண்ண வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்முடைய மனம் வந்துட்டு ஒழுங்காக வந்து செயல்படும். நம்முடைய மனம் வந்துட்டு ஒழுங்காக ப்ரெசண்ட்டில் வந்து இருந்து செயல்படுங்க. மனம் வந்துட்டு ஒழுங்காக ப்ரெசண்ட்டில் இருந்து செயல்படும். அது மட்டும் கிடையாது, நமக்கான வேலைகளை நம்மளே வந்துட்டு செய்வோம். நம்ம பாடி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வேலைகளை ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்தாலே லேடிஸு அவங்களையும் பார்த்துக்குவாங்க, அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? என்ன, அதனால் நம்ம அந்த மன ஆரோக்கியம் தான் வந்து முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கூடி போயிடுது லேடிஸ்க்கு. அந்த முட்டி வலி உள்ள நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த வெயிட் கூடி வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த முட்டி வலி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைங்களா? அந்த வெயிட் கூடுறதுக்கு வந்துட்டு என்ன காரணம்? ஏன்னா அவங்க வந்து இந்த செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கிறது கிடையாது. செல்ஃப் கேர் வந்து லேடிஸ் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து பண்ணிக்கிறதே கிடையாதுங்க. அதுக்கு என்ன காரணம்? யாருமே வந்துட்டு அவங்களுக்கான அங்கீகாரத்தை அந்த ஃபேமிலியில் வந்து கொடுக்கறது கிடையாது. பெரும்பாலான வீடுகளில் பெண்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம வந்து செயல்பட்டோம்னா அவங்க பெண்கள் வந்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் அவங்க அந்த ஃபேமிலியும் வந்துட்டு நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? இனிமேல் நம்ம இந்த தவறுகளை செய்யாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு மதித்து அவங்கள வாழ வைத்து நம்மளும் வாழ்வோம். அவங்க தான் பார்த்திங்கன்னா புத்திசாலிகள். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம செயல்படுவோம். நன்றி.